நம்பிக்கையோடு நாம் அந்த சாட்சியை மரியே வாழ்க. கடந்த மார்ச் மாதம், அதாவது போன மாதம் 16ஆம் தேதி நான் டாக்டர் சிஸ்டர் ஜோதி பிரகாசம் பிரதர் இன்னும் சிலரெல்லாம் ஒன்று கூடி இந்த இடத்துல இருந்தோம். அப்பொழுது சிஸ்டர் டக்ளஸ் சொன்னாங்க, நாளைக்கு மார்ச் 17 அம்மா கண்ணீர் விட்ட நாள், அன்றைக்கு நம்மளாம் ஒன்று கூடி கெபியில் ஜெபிப்போம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரின்னு நான் அதற்கு ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் மார்ச் 17 இங்கே வந்தேன். எல்லோரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் காலதாமதமாக தான் வந்தேன். ப்ரேயர் முடிஞ்ச உடனே அவங்கெல்லாம் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ டாக்டர் சிஸ்டர் சொன்னாங்க, உங்களுக்கு இறைவன் செய்த அளப்பரிய அற்புதங்களை எல்லாம் சாட்சியங்களாக கூறுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒப்புக்கொண்டேன். ஆனால் கூடவே என்ன சொன்னாங்க, நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க, மாதா உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கெபியில் மாதா பாதத்தில் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல. என்னுடைய மகளுக்கு 2 வருடங்களாக தள்ளி போய் கொண்டிருந்த ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா, அன்னைக்கு காலையில் தான் என் மகள் பணியை விட்டு விலகிறேன், ரிசைன் பண்ணிடுறேன். எனக்கு 2 வருஷமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காம போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. நான் சொன்னேன், வேண்டாப்பா கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அது எனக்கு நினைவுக்கு வந்ததுனால அம்மா கிட்ட நான் பாதத்தில் வச்சு ஜெபம் பண்ணினேன். அற்புதங்களை செய்ய வல்ல அன்னை மரியாள் தன் மகனை காணாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற செய்ய வல்லமையுடைய அந்த அம்மா என் மகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்க செஞ்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் ஜெபம் பண்ணி 15 நாட்கள் கூட ஆகலை. 15 நாட்கள் கூட ஆகலை. பொதுவாக நான் எனக்காகன்னு சொல்லி ஜபிக்கிறத விட்டு 30 வருடங்கள் ஆச்சு. அதை பற்றிய சாட்சியங்களை நான் பின்னால் சொல்கிறேன். இன்றைக்கு 15 நாட்களுக்குள்ள என் மகளுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருச்சு. பதவி உயர்வின் மூலமாக அவளுக்கு 40,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. இது அற்புதங்களிலும் அற்புதம். அன்றைக்கு நான் அங்கே ஜெபம் செஞ்சுட்டு கிளம்பும் பொழுதே எனக்கு தோணுச்சு, நான் கேட்டது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் போனேன். அந்த விசுவாசம் நிலை பெற்றது. வாழ்க மரியே, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நன்றி. மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அம்மா தாயே, நான் கடந்த வருடம் வந்து போய் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. அதனால் நான் எவ்வளவோ காசு செலவு பண்ணி என்னை காப்பாற்றின தாய்க்கும் மரியாளுக்கும் கோடான கோடி நன்றி. இயேசுவே இயேசுவே உனக்கு நன்றி. ஆமாம், இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்க எனக்கு சக்தியையும் தைரியத்தையும் தந்த மரியாளுக்கு நன்றி. அது என்ன ஆச்சுன்னா, போன வருஷம் நான் இங்கே வந்து போயிட்டு ஒரே அந்த வாரத்துலேயே நான் ரொம்ப சிக்காயிட்டேன். அவங்க டாக்டர்கிட்ட போனதுக்கு தலையில் 8 பிளாக் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு எங்கள் பொண்ணு உடனே ஜான்ஸ்கிட்டுன்னு போய் அட்மிட் பண்ணி அன்றைக்கி நைட்டே ஸ்கேனிங் எல்லாம் எடுத்து, இல்லை ரொம்ப இதாக இருக்கிறாங்க இவங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வானவே வேணாம், எனக்கு ஆப்ரேஷனே வேணான்னு. அப்புறமா அவங்க டாக்டருங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, இல்லைப்பா நீ ஆப்ரேஷன் பண்ணலன்னா நீ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால நீ உனக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். நான் சொன்னேன், எனக்கு மாதாக்குறாங்க, எனக்கு நல்லா பண்ணிவிடுவாங்கன்னு. அதுக்கு இல்லைம்மா, நான் உங்களுக்கு தலையிலலாம் நான் கை வைக்க மாட்டேன், ஒரு சின்ன இது மாத்திரம் வைக்கிறேன்,
நெஞ்சு ஒரு இப்போ ஹார்ட் அட்டாக் வைக்கிற ஸ்டென்ட் வந்து உனக்கு கழுத்துக்கிட்ட வைக்கிறேன் நாங்கள் அப்புறமா சரி நான் ரொம்ப இடம் பிடிச்சேன் வேணான்ட்டு. அப்புறமா எங்கள் பொண்ணும் எங்கள் மருமகளும் எங்கள் தங்கச்சி மரம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணி இல்லை இப்படி தான் வைக்குவாங்க, உன்னை ஒன்றும் தொட மாட்டாங்கோ, கத்தியெல்லாம் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்குன்னு 15 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நல்லாய் வந்து நான் சாட்சி சொல்வேன் சொல்லிட்டு எனக்கு ப்ரேயர் குரூப்பில் மரியன் சேனிலேருந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க. எல்லாம் ப்ரேயர் பண்ணி இவங்களை எப்படின்னா காப்பாற்றணும்னு சொல்லி இன்னைக்கு உயிரோடு இங்கே வந்து சாட்சியாக நிற்கிறேன். மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியாயின் மாசத்துல திரு இருதயம் வெற்றி பெறும். மரியே வாழ்க. எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் இருந்துச்சு. 4 மாதத்தில் கல்யாணம் ஆகிட்டு 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ விட்டு போனுவேன். 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து விட்டு போனுவேன். மருமகன் 2வது வரவே இல்லை. அது டெலிவரி ஆகிற மட்டும் வரல. ஸ்டேஷனுக்கு போனேன், ஆளுங்கிட்ட சொன்னேன், அங்கே சங்கத்துக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு போனேன். எதுக்குமே அசையாதுவேன். அந்த அம்மாவுடைய பாதத்தில் வந்து நான் வச்சுட்டு இங்கே கதறி அழுதுட்டு விண்ணப்பம் எழுதி வச்சுட்டு போனேன். அட்வான்ஸு ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ளே 10,000 கொடுத்துட்டான். ஆனால் 2ஆம் தேதிக்குள்ளே எனக்கு முழுசாக முடிவாகி அந்த வீட்டுக்கு நான் குடி போய் நாளையோடு 1 மாதம் ஆகுது. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. நான் இந்த இடத்துக்கு 2 டைம் தான் வந்துட்டேன். 3ஆவது டைம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி எங்கள் பையன் எங்கள் பேத்தி பாட்டிலாக போயிட்டு ப்ராக்டிஸ் முடிஞ்சு வருஷம் வந்து அனுமதி போட்டு சொல்லிட்டு வருஷம் வந்துச்சு. போன பிற்பாடு ஜபம் பண்ணிட்டு புள்ளி இட்டுன்னு வர போனோடனே தலையை சுற்றி வெட்டிட்டானுங்க. ஏன்னா ரோடெல்லாம் வெட்டிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. பக்கெட்டில் அவன் ரத்தத்தை பிடிச்சி பக்கெட்டில் பிடிச்சி மோரியில் ஊற்றுறான். மோரியில் ஊற்றிட்டு இந்த மாதம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. எவ்வளோ பேர் எவ்வளோ மகிமையாக குணமாக்குற என் பிள்ளையும் கருத்தில் கொடுத்துட்டேன். நீ என்ன செய்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு 8 நாள் பொறுத்து கவிதாக்கிட்ட சொல்கிறேன். தோணி இப்படி ஆயிடுச்சு, அவங்கள ப்ரேயர் பண்ண சொல்லி நான் சாட்சி சொல்லணும், அவங்க ப்ரேயர் பண்ணால் மாதா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு 15 நாள் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இந்த 15 நாள் ஒரு நாளைக்கு 3 டெபரசி 3 ஜோபாக்கள் கொடுத்தேன். அது விசுவாசமாக சொல்கிறேன், இப்படி சொல்கிறது தெரியாது. ஆனால் நான் ஒப்பு கொடுக்குறேன். என் பிள்ளை குணமாகும். 15 நாள் ஒரு நாளைக்கு 3 ஜோபமால் கொடுத்து தேவனுக்கு அந்த சிலுவ பாதாதியாக முன்னாடியே படிக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் ஃபுல்லாக என் பிள்ளை நான் நல்லா ஆனால் கூட நான் படிப்பேன். ஏன்னா மனுஷரால அதை குணமாக்க முடியாது, அதனால தான் குணமாக்க முடியும். இதுதான் கண்டென்ட் போட்டால் தான் நான் தையல் போடுவேன். 40 தையல் போட்டாங்க. கண்டென்ட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த பையனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்ட பிற்பாடு எங்கள் பையன் அந்த பையன் தெரியாத வேண்டிட்டான், அவனை மன்னிச்சிருமா, நீ ஜபத்தில் மன்னிச்சிருமா. நானும் அதான் அவனை கேட்க வந்தேன். தோனி அந்த பையனை மன்னிச்சிடலாம்பா, நாங்கள் அவங்ககிட்ட காசு வாங்கி நாம் என்ன செய்ய போகிறோம் சொல்லிட்டு மன்னிச்சுட்டு விட்டுட்டோம். என் பிள்ளைக்கு இந்த மாதா இந்த டெக்கல சுத்தத்தான முன்னாடி சொல்லிடுறாங்க. ஒரு மனித சிநேகம் மாறிடும், ஆனால் கடவுள் சிநேகம் என்றைக்கும் மாறாது. எனக்கு சிறுபால்னா ரொம்ப பிடிக்கும், ஜபன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஜபத்தாலே அப்படியே 1.5 லட்சம் அந்த ஹாஸ்பிட்டலில் செலவாச்சு. இந்த 1.5 லட்சத்தையும் எனக்கு கூப்பிட்டு ஒரு பையன், எங்கள் பையன் ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்களே தெரிஞ்சு அப்பா இந்த பையன் கூப்பிடல. 8 பிள்ளைங்க எனக்கு. இந்த நேரத்தில் அவங்க போய் 1.5 லட்சம் கேட்டாங்க, எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்னை பார்த்துட்டு இன்னும் நான் காசு கட்ட மாட்டேன்னு சொன்னேன். கடவுள் கொடுத்தா கட்டுறேன், நான் என்ன சார் பண்ணுறதுன்னு. அப்படியே அந்த 1.5 லட்சமும் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அதேமாரி வீட்டுக்கு கூட்டின்னு வந்தேன். அந்த 2 பசங்களும் அந்த பசங்க மண்ணுலகத்தில் நடக்கிற ஒரு மனுஷனா நான் கருதல. 2 பேர் 2 கூடரா வந்து ஆளுக்கு 1.5 லட்சம் போட்டு எங்கள் பையனுக்கு தனியாக வீடு லீஸ் கட்டி கொடுக்குறாங்க. அந்த வீட்டில் நாங்கள் போடாத கோடி நன்றி சொல்லுவோம். நான் கடவுள் இன்னைக்கு ஐயா இந்த லேண்டுங்க வாங்கி சேல்ஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஆலயங்களுக்கும்
அதை டெக்கரேஷன் பண்ணி வேலை ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறான். இன்னைக்கு நல்லா கேட்குறான், நல்லா வேலை செய்கிறான், நல்லா பரிசுத்தமாக பூரண சுகமாக கடவுள் கொடுத்துக்கிறாரு. கோடான கோடி நன்றி உயிரோட வரைக்கும் சொல்லுவேன். இங்கே வந்து தான் நான் சாட்சி சொல்லணுன்னு 8 மாசமா நான் வரல. அதை கூட இடையில 2 டைம் வந்தேன். அப்புறம் இப்போ தான் வந்து நான் சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு பசங்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ராத்திரி 4 மணிக்கு என்னை கூட்டின்னு வந்து இது கவிதா அந்த வீட்டுக்கு போகிறாங்க. கோடான கோடி சோத்திரம் நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கு கொலை சுற்றுக்கு நன்றி சொல்கிறேன். என் பிள்ளைக்கு ஜபம் பண்ணேன். அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னை காப்பாற்றின கடவுள் மாதா உங்களை காப்பாற்றுவாங்க. ஆனால் நம்ம விசுவாசமாக சொன்னேன். யாருக்கிட்டே போய் 1 ரூபாய் நான் கடன் வாங்குறேன். என் ஜபம் எங்கள் அப்பா அம்மா என்னை கேட்டாங்க. என் பிள்ளை பூரண சுகம் ஆச்சு. இன்னைக்கு பரிசுத்தமாக நல்லா இருக்குது. 10 பேருக்கு அது வேலை கொடுத்து அது கூட செய்கிறாங்க. கடவுள் நன்றி சொல்கிறேன். வல்லவரே